வணக்கம் வணக்கம். யார் வந்திருக்காங்க சொல்லுங்க. நம்ம வீட்டு தாத்தா வந்திருக்காங்க. இங்கே தாத்தா ரொம்ப நாளாக காணமே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு தாத்தா தென்னாலிராமன் கதைகளை தொடர்ந்து சொல்ல போகிறேன். நான் தென்னாலிராமன் பற்றி நிறைய ஒரு கதை நகைச்சுவையாகவும் இருக்கும், கருத்தாகவும் இருக்கும். அந்த கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம முதல் கதையை பார்க்கலாம். இந்த கதையில் நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாமா? இந்த கதைக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு தென்னாலிராமனும் கத்திரிக்காயும் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுக்கலாம். சரி, இந்த தென்னாலிராமன்னா யார் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருடைய அரசவையில் இவர் விகடகவியாக இருந்தார். தென்னாலிராமன் ரொம்ப நகைச்சுவை பண்ணுவார், ரொம்ப அறிவாக இருப்பார். இப்போ இந்த கதைக்கு வருவோம். சரி, கிருஷ்ணதேவராயர் ஒரு வெளிநாட்டிலிருந்து சில விலை உயர்ந்த அந்த கத்திரிக்காய் அதை அந்த செடிகளை வாங்கி தன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் பயிர் செய்கிறார். அந்த பெரிய பெரிய கத்திரிக்காய் அந்த தோட்டத்தில் நிறைய கத்திரிக்காய், அந்த செடியில் கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த கத்திரிக்காயில் சமையல் பண்ணால் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு நாள் அரண்மனையில் எல்லாம் விருந்து வைக்கிறாங்க. எல்லாம் தட்டப்படலாம் விருந்து. இந்த அரண்மனையில் இருந்த கத்திரிக்காவிலிருந்து எல்லாம் அதை பறித்து கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்திரிக்காவில் நிறைய பதார்த்தம் செஞ்சு விருந்து. தென்னாலிராமன் வீட்டில் போய் சொல்கிறார், நேற்று அரண்மனையிலப்பா என்னம்மா விருந்து, அவெல்லாம் கத்திரிக்காய், ஆனால் கத்திரிக்காய் அப்படி அருமையான கத்திரிக்காய், அந்த டேஸ்ட், அந்த சுவை இன்னும் என் நாக்கிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவங்க மனைவிக்கு ஆசை வந்துடும், அடட நம்மளும் அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். ஆனால் என்னன்னா, இந்த விலை உயர்ந்த அந்த கத்திரிக்காய் அதை தோட்டத்தில் யார் உள்ள அரண்மனை தோட்டத்தில் புகுந்து கத்திரிக்காயை திருடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத அரசர் அறிவிச்சிருப்பார். ஆனால் இவர் தென்னாலிராமன் தானே எல்லாத்துக்கும் போவார் வருவார், எல்லா இடத்துக்கும். அவர் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இவர் என்ன செய்கிறாரு, யாருக்கும் தெரியாமல் ஒரு 4 கத்திரிக்காவை பறித்து பையில் போட்டு வீட்டுக்கு அவங்க மனைவிகிட்ட கொடுத்துட்டு, இதில் நீ எல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்யி அப்படின்றார். உடனே எல்லாம் செஞ்சாங்க. நல்லா கமகமன் வாசம். தெனாலிராமன் சாப்பிட்றாரு. அவங்க மனைவிக்கு என்ன அப்படின்னா, நம்ம பையனுக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே, அவன் வெளியில் தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பி கூட்டிட்டு வாங்க, நான் போய் எழுப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்பாங்க மனைவி. உடனே தென்னாலிராமன் இரு நீ போகாத நானே போகிறேன், நான் போய் எழுப்புறேன் அப்படின்பார். ஏன் அப்படின்னு மனைவி கேட்பாங்க. இல்லை, நாளைக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அரசவையில் நம்ம மேலே விசாரணைன்னு வந்தால் இந்த பையனை கேட்பாங்க, நேற்று என்ன சாப்பிட்டேன்னு. இவன் என்ன சொல்லுவான், நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டா நம்ம மாட்டிப்போம், அதனால் வரேன், நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சொம்பில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டார். எடுத்துகிட்டு அந்த பையன் மேலே மூஞ்சியில் அப்படி தெளிக்கிறார். நிறைய தண்ணி தெளிக்கிறார். இந்த பையன் முடிச்சிட்றான். டேய் கண்ணு பாடுறா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வெளியில், போய் உள்ளே போய் படு அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையன் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே அவங்க அம்மா, டேய் வாடா சாப்பிட்டு தூங்கடான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த பையன் சாப்பிட்டு தூங்கிடுறான். மறுநாள் இந்தமாரி அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் காணது போன விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அரண்மனை காவலாளிகளுக்கெல்லாம் யார் மேலே சந்தேகம்னா, தென்னாலிராமன் மேலே சந்தேகம். தென்னாலிராமனையும் அவங்க மனைவி பையன் 3 பேரையும் அரண்மனைக்கு கூப்பிட்டு வராங்க. கேட்குறாங்க, உண்மையை சொல்லிடு, நீ இந்த அரண்மனையிலேருந்து கத்திரிக்காய் நீ தான் எடுத்தியா, திருடிட்டு போனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ராஜா, நான்லாம் செய்ய மாட்டேன் ராஜா அப்படி அப்படிங்கிறாரு தெனாலிராமன். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அமைச்சர், நீங்கள் இவர்கிட்ட கேட்டாலோ மனைவி கிட்ட கேட்டாலோ உண்மை வராது, நீங்கள் அந்த பையன்கிட்ட கேளுங்க, அவன் உண்மையை கரெக்டாக சொல்லிடுவான் அப்படின்னு. உடனே அந்த பையன்கிட்ட கேட்குறான், தம்பி நேற்று ராத்திரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ட நீ அப்படின்னு ராஜா கேட்குறாரு.
எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறான் பையன். உடனே ராஜா வந்து பார்த்தியா பையன் உண்மையை சொல்லிட்டான் பார்த்தியா, அப்போ நீ தான் திருடுன. உடனே தெனாலிராமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை ராஜா நீங்கள் நல்லா கேளுங்க, அவனை நேற்று என்ன நடந்தது, என்னென்னலாம் நடந்ததுங்கிறதுல கோர்வையை கேளுங்க, அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறார். உடனே சரி நேற்று என்ன நடந்தது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா இந்த பையன் என்ன சொல்கிறான், நேற்று அதை வந்து திண்ணையில் படுத்து நான் தூங்கிட்டு இருந்தேன் வெளியில். அப்போ மழை கனமாக பெஞ்சுது, என் மேலெலாம் நனைஞ்சிருச்சு, அவ்வளோ மழை பெஞ்சுது. அப்போ தான் எங்கள் அப்பா என்னை எழுப்பி உள்ளே கூப்பிட்டாங்க, எங்கள் அம்மா வந்து இந்த கத்திரிக்காய் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே தெனாலிராமன் சொல்கிறான், பார்த்தீங்களா என்ன சொல்கிறான், மழை வந்துன்னு சொல்கிறான், அதுவும் கனமாக வந்து என்ன நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். நேற்று எங்கேயாவது மழை வந்துதா, இந்த பகுதியில் எங்கேயாவது மழை வந்துதா அப்படிங்கிறாரு தெனாலிராமன். உடனே அமைச்சு சொல்கிறாரு, எங்கேயுமே மழை பெய்யலையே. அப்போ பார்த்தீங்களா, அப்போ இந்த பையன் கனவு கண்டிருக்கிறான், அந்த கனவு கண்டுட்டு சொல்கிறான், இது எப்படி நீங்கள் உண்மையை நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அதானே அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தெனாலிராமன் இதை வந்து செய்யலை தப்ப அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரண்மனையிலிருந்து அந்த கத்திரிக்காயை எடுத்தது தப்பு, திருடினது தப்பு தான். ஆனால் அது அப்படி செய்யக்கூடாது. ராஜாவை கேட்டால் ராஜாவை கொடுத்துருவார். இதில் நம்ம என்ன ஒரு மாறல், இந்த கதையிலேருந்து என்ன நீதி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சாமர்த்தியம் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம தப்பிச்சுக்கலாம், எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு மாறல் நம்ம இந்த கதையில் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த தெனாலிராமன் கதையில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். கண்ணுங்களா, நன்றி, வணக்கம்.